ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உயிரினம் இல்லை மனிதர்கள் எதுவாக இருந்தாலும் பிறக்கிறதுலேருந்து இறந்து மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் அது உயிர் வாழ முக்கியமான ஒன்று ஃபுட், உணவு. இந்த உணவு ஒரு கலாச்சாரத்துக்கு, ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு அதோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட ஃபுட் கல்ச்சரை உருவாக்கிப்பாங்க. அப்படி அந்த ஃபுட் கல்ச்சரில் அதில் சில பிரிவினை வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டாக பிரிப்பாங்க. சில பேருக்கு சில விஷயம் பிடிக்காது சாப்பிட, அதனால பிரிச்சுப்பாங்க. இப்படி ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக மக்கள் வாழ்கிறாங்க. அப்படி வாழும் போது அவங்களோட மைண்டில் புது புது ஐடியா உருவாகுது. இந்த ஐடியா உருவாகிறதுனால புது புது எண்ணங்கள் தோன்றுது. இதனால என்ன பண்ணுதுன்னா, அவங்க சிலதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அவாய்ட் பண்ணலாம், பட் இதை திணிக்கணும்னு நினைக்கிறது கரெக்டா? சில விஷயம் அவங்க சொல்றது கரெக்டானு தோணுது, ஆனால் நம்மளால மாற்றிக்க முடியல. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம டாபிக் அதுதான், வீகனிசம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பார்ட்டா இந்த யூடியூப்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த வீகனிசம்னா என்ன, இந்த வீகன்ஸ்ன்னு சொல்றவங்க என்ன சொல்ல வராங்க? ஆக்சுவலி இது பாசிபிளா? இது எந்த இடத்துல பாசிபிள்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஃபுல்லாக ஒரு சின்னதாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயம் நான் சொல்லுறேன். வீடியோ எண்டில் உங்களுக்கு இதை பற்றி என்னென்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கொஸ்டினை வச்சு ஒரு புது வீடியோ அதை நான் பண்ணுறேன். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு மேஜர் காஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் நரேன், இது உங்கள் நரேன்ஸ் வியூ. வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. ஆக்சுவலி இந்த வீகனிசம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அவங்க சொல்ற இந்த முதல் விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு உயிரை எடுக்கவே கூடாது. ஆக்சுவலி அந்த காலத்துல, முன்காலத்துல அப்படின்னு சொல்லி ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை படைச்சது. அந்த ஒரு உயிர் இன்னொரு உயிர் மேல பாசம் காட்டுறது, அன்பா இருக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்றாங்க. நம்ம எந்த ஒரு விதமான உயிரினங்களை எடுத்து பார்த்தாலும் அந்த உயிரினத்துல ஒன்னோட ஒன்று அன்போட இருக்கும். ஆனா சில உயிரினங்கள் கிட்ட அது ஒரு ஆக்ரோஷமா இல்ல வேட்டையாடுறது, உணவா எடுத்துக்கிறது, இது எல்லா உயிரினத்திலையுமே காமனா இருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த வீகனிசம்ன்றவங்க மனுஷங்களா இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனுஷங்க இதை பண்றது தப்புன்னு சொல்றாங்க. மனுஷங்களை சயின்டிபிக்கலா அனிமலோட 5 அறிவு அனிமல்ல இருந்து நம்மளுக்கு 6வது அறிவு உருவாகி நம்ம மனுஷங்களா உருமாறி நம்ம இப்போ வாழ்றோம். ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீசிஸ் உருவாகி நம்ம ஹியூமன் அப்படின்ற ஸ்பீசிஸ் இவால்வ் ஆகி நம்ம இப்படி வாழ்றோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதுல இப்போ இவால்வ் அப்படின்னாலே ஒரு ஃபுட், நம்மளோட ஃபுட் கல்ச்சர்ல நம்மளோட டிஎன்ஏல அது போய் கலந்து அது இவால்வ் ஆகிறதுனால தான் மனுஷன் இவால்வ் ஆகிறான். இதுதான் சயின்டிபிக்கல் ப்ரூவன் ஒரு தியரி. அப்படி இருக்கப்போ ஃபுட் கல்ச்சரையே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு எவல்யூஷன் நடக்குமா? இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீட் சாப்பிடக்கூடாது, டைரி ப்ராடக்ட் சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா ஒரு அனிமல் இருந்து வர ஹனி கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு டைம் பார்க்கும்போது இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது, ஐயோ உண்மையிலேயே அது கஷ்டப்படுது, அதை கஷ்டப்படுத்தி நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு பார்க்கும்போது, சரி சாப்பிட வேணாம், நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடலாம். ஆனா எதுவுமே கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? எதுவுமே கிடைக்காதப்போ என்ன பண்ணலாம்? நிறைய விதமான சூழ்நிலை வருது. இப்போ வார், ஒரு நாட்டுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில மக்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி அந்தந்த இடத்துக்கோட சூழ்நிலைக்கு ஏற்ப ஃபுட் எடுக்கணும்னா டைரி ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும், மீட் கண்டிப்பா எடுக்கணும், இல்ல ஹனி தான் கிடைக்கும்னா ஹனியை கண்டிப்பா எடுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வீகன்ஸ் என்ன சொல்லுவாங்க?
துன்புறுத்தி நம்ம வாழ்றதுக்கு பதிலாக நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொன்னா எல்லா மனுஷங்களும் இப்படி யோசிச்சா மனித இனம் உயிர் வாழுமா? இது ஒரு கேள்வி. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிராக்டிக்கலி பாசிபிளா? ஏன்னா ஆயிரம் வருஷமா நிறைய நாடுகளில் மீட்டு மட்டுமே சாப்பிட்ற ஒரு பெரிய கண்ட்ரியில் மீட்டு மட்டுமே சாப்பிட்ற கண்ட்ரிங்க நிறைய இருக்கு. அதுக்குள்ள போய் இவங்களால எதுவுமே பேச முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல வீகனிசம் எப்படி பரப்புவாங்க? இவங்கெல்லாம் இந்த வீகனிசம் அப்படின்னு சொல்றவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லலாம். இந்தியா, அமெரிக்கா, யூரோப், இந்த மாதிரி தன்னோட மனசுல படுறத வெளியே சொல்லலாம் அப்படின்னு உரிமை கொடுத்திருக்க சில நாடுகளில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க. நீங்க அதுவே கல்ஃப் கண்ட்ரிலாம் வந்தீங்கன்னா ஆக்சுவலி அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா இவங்களால மீட்டு சாப்பிடாம இருக்க முடியாது. அப்ப உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு சேஞ்ச் இதுல கொண்டு வர முடியும்னு அவங்க சொல்றாங்க. பட் ஆக்சுவலி அது நடக்காது. அப்படி யோசிக்கும் போதுதான் நிறைய தோணுது. நிறைய நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வைரல் ஆக்கி மக்களை பைத்தியமாக்குற ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, பிளான்ட்டு மீட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. பட் மீட்டை சாப்பிடக்கூடாது, பிளான்ட்டை சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. மீட்டை சாப்பிட்ணுன்னா ஒரு உயிரினத்தை கஷ்டப்படுத்தி தான் சாப்பிட்றோம், ஓகே. பட் பிளான்ட்டை கஷ்டப்படுத்தாமல் அதுக்கு கஷ்டமே தெரியாது, நம்ம கண் கூட பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி கரெக்ட் ஆகும்? அதுவும் ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவன் தான். அதை நம்ம கண்ணால பார்க்க முடியல, அதனால நம்ம அதை கண்டுக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு உணர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னா அதுக்கு மூளை, பிரெயின் இல்ல இன்டெஸ்டைன் இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கா? அதுக்கு நோய் வருமா அப்படிலாம் கேட்குறாங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்காது, அதனாலதான் அது பிளான்ஸ். பட் அதுக்கு உணர்ச்சி இருக்கு. நம்ம சில பிளான்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, பூச்சி, பறவை, சின்ன சின்ன விலங்குகளை சாப்பிட்ற பிளான்ஸ் இருக்கு. அது எப்படி சாப்பிடுது? அது போய் இப்போ ஒரு உயிரினம் போய் அந்த பிளான்ட்ல உட்காரும் போது அந்த உயிரினத்தை அது உணர்றதுனால தான் அந்த பிளான்ட் உடனே க்ளோஸ் ஆகி அந்த உயிரினத்தை அது ஃபுட்டாக உட்கொள்ளுது. அப்போ இதை அவங்க எப்படி பார்ப்பாங்க? அந்த பிளான்ட்டுக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் பண்றது எதுக்குன்னா, இதெல்லாம் எனக்கு கொஸ்டினா தோணுச்சு. இவங்க என்னதான் சொல்ல வராங்க? இவங்களால பாசிபிள் இந்த மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டி இருக்கா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க கிட்ட போயிட்டு அவங்க மைண்டை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணி அவங்கள என்ன பண்றதுன்னா, அவங்கள சிந்திக்க வைக்காம வேற மாதிரி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் என்னவா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீகனா மாறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வெஜிடேரியனா தான் இருந்தாங்க. யார் ஒருத்தருமே நான்வெஜ்ல இருந்து வீகனா மாறினாங்களா அப்படின்னு பார்க்கணும்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இருக்கலாம், ஒரு கோடியில ஒருத்தர் அப்படி வேணா இருக்கலாம். அவங்களாம் கூட இவங்களோட பேச்சை கேட்டுதான் மாறி இருப்பாங்க. இவங்களால இவங்க டியூன் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி படுதுன்னா, இவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் மைண்டடா இல்ல சம்திங், ஒரு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ நீங்க எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க? இது உங்களுக்கு தப்புன்னு படுதா இல்லை கரெக்டுன்னு படுதா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதை தப்புன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கள திணிக்கிறது தப்பு. எந்த ஒரு விஷயமே ஒருத்தவங்க மேலே திணிக்கிறது தப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் சாப்பிடணும், மனுஷன் சாப்பிட்ற ஒரு விஷயத்த சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா நான் சாப்பிடலாம். அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அந்த விருப்பத்தை நீ மாற்றணும் அப்படின்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுறது அது கரெக்ட் கிடையாது. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் தோணுதோ அந்த கொஸ்டின் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கொஸ்டின்லாம் வேலிடா இருக்கு, இல்லை எனக்கு தெரியாத புது புது கொஸ்டினா இருக்குன்னா
அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்களா, இதுக்கெல்லாம் வேறு யாராவது ஆன்சர் பண்ணுறாங்களான்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி புது புது வீடியோ புது புது கண்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, goodbye from Naren.